இப்போ நடந்த யுத்தத்தில் எங்களில் பாதி பேரை இழந்துட்டோம். நாங்கள் தான் எறிகணைகளில் இருந்து பல்குழல் அடிகளில் இருந்தும் மக்களையும் வீடுகளையும் பாதுகாக்கிற கேடயமாக இருந்தோம்ன்றதை மறந்து விட்டீர்கள். இப்ப மிச்சம் இருக்கிற எங்களையும் இப்பத்தையே நீங்கள் மெல்ல மெல்ல அழிச்சு கொண்டு வாரீங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதால தான் என்னவோ எங்களோட அருமைகள் உங்களோட கண்ணுக்கு தெரியல போல. எங்களை கொண்டு பிழைக்கவோ உழைக்கவோ பயன்பெற தெரியாமல் மெத்தனமான ஆட்களா நீங்க இருக்கிறத நினைக்க எங்களுக்கு பெரும் கவலையா இருக்குது. யார் என்று தேடாதீங்கோ, நான் தான் பனமரம் கதைக்கிறேன். எங்களுக்கு தேவையான தண்ணியை 20 அடி ஆழம் வேரோடி எடுத்து யாருமே பயிரிடாமல் நாங்களாவே வளர்றோம். எங்களை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற கஷ்டத்தை கூட உங்களுக்கு நாங்கள் தாரதில்லை. 40 வருஷம் வரைக்கும் நாங்கள் இருந்தா இரும்பு போல இருப்போம். அதுக்கு பிறகு எங்களை வெட்டி கட்டிடங்களுக்கும் வேற வேற உங்களோட தேவைகளுக்கும் பாவிச்சால் பல 100 வருஷங்களுக்கும் பயன் தருவோம். ஆனால் நீங்கள் பாதி காலத்திலே எங்களை வெட்டி எங்களையும் நல்ல பிரயோசனத்தையும் இல்லாமல் ஆக்குறீங்களே. 2500 வருஷத்துக்கு முதல் இருந்தே 500 வருஷமாய் அழியாததும் பாதுகாப்புமா உள்ள எங்கட பனை ஓலைகள்ல தான் காப்பியங்கள், காவியங்கள், தேவாரங்கள், அரிய தகவல்கள் என்று எழுதி எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்த நாங்கள். அப்படிப்பட்ட எங்களை நீங்கள் இப்ப மறந்துதான் போனீங்கள். உங்களுக்கு தெரியுமோ, மருத்துவ குணங்கள் சத்துக்களும் நிறைஞ்ச உணவுகளை நாங்கள் தான் அதிகமாக தாரோம். இதே நாங்கள் ஐரோப்பாவிலேயோ இல்லது அமெரிக்காவிலேயோ அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்லேயோ பிறந்து வளர்ந்திருந்தால் எங்களோட அருமைகள் பெருமைகளை அறிஞ்சு எங்களை தோளில் தூக்கி வச்சிருப்பாங்க. உலகம் முழுக்க எங்களால் கிடைக்கிற நன்மைகளை அனுபவிக்க சனம் காசு காசா கொட்டி இருக்கும். எங்களில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பெருமதியாக இருந்திருக்கும். எங்களால் பொருளாதாரமும் வளர்ந்திருக்கும். ஆனால் நாங்கள் பாவப்பட்ட எங்கட மக்கள் மத்தியில தோன்றி பொலிவிழந்து போயிட்டோம். என்ற கதையை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கலங்கி போட்டு அடுத்த நிமிஷமே மறந்து போய் உங்களோட வேலையை பார்க்க போகாதேங்கோ.